ஊராட்சி அன்னையாரின் ஆணைக்கிணங்க பிப்ரவரி 12 கொடிநாளில் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 விளக்க பொதுக்கூட்டத்திற்கு இங்கே வருகை தந்து அமர்ந்திருக்கும் அனைத்து கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் உடன்பிறப்புகள், சொந்தங்கள் அனைவரையும் வணங்கி நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் குமாரபாளையத்தின் மெம்பர் ஆடியோ குமார் ஆடியோ பாச இல்லம் பாசம் அறக்கட்டளையின் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் சார்பாக எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஹலோ ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கின்ற நமது கழக தொண்டர்கள், தோழர்கள் உடனடியாக மேடைக்கு முன்பாக இருக்கையில் அமருமாறு உங்களை தயவு செய்து வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றோம். மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆங்காங்கே சாலையில் நின்று கொண்டிருக்கின்ற நமது கழக தோழர்கள், தொண்டர்கள் உடனடியாக மேடைக்கு முன்பாக போட்டிருக்கின்ற இருக்கையிலே வந்து அமருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கொடிநாள் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கியிருக்கிறதால் நம் கழக தொண்டர்கள், நிர்வாகிகள், அங்கங்கே இருக்கிறவர்கள் வந்து இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம்லாம் வந்து இருக்கையில் உட்காருங்க. அங்கங்கே கடையில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் சீக்கிரம் வந்து உட்காருங்க. நன்றி. கலை நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டாண்ட் என்ன ரேட்டிங்ல வருது? ஊரு சாமி மேல 8 தசை நடுங்க சோழம் போல நடந்து வராது. வச்ச தந்த கோடம் செஞ்ச புண்ணியம் தான் பிள்ளைகளை வந்து சேருமையா. உத்தமது ரொம்ப வசந்தவது, பெற்றவது இந்த பெரியவது. அவன் அரசி பாரு அண்ணனுக்கா அண்ணனுக்கா அன்புக்கா அண்ணனுக்கா நில உச்ச வரம்பு நிலத்தை எடுத்துக்க, என்ன எடுத்துக்க, மக்கள் கொடுத்தது எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்க, அது இருக்கும்ல. என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்துல இடம் இருக்குல்ல. என் பிள்ளைக்குன்னு இருக்குல்ல, அது கிடைச்சா எனக்கு போதும். எவ்வளவு பேர் இருக்கு? இந்த 4 பேர் வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க.
அதுலயே நம்மளுக்கு போதும், முடிஞ்சிடும். இத்தனை ஒரு வீட்டுக்கு நான் போயிட்டு இருக்க முடிச்சேன். என்னையா காசு 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 பணம் படப்போவே நீங்க உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போக போறீங்க? செத்தா கூட அண்ணா கூட அத்து விட்டு தான் உள்ளத்துக்கு கொண்டு போய் போதைக்கலாம். காசு கிடையாது, ஒண்ணு கிடையாது. இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக நான் இருந்தான். இந்த மக்களுக்காக யாராவது ஒன்று செத்து இருக்கணும். என்னுடைய பேர் இருக்கு.